ராசிக்கார அன்பர்களே, மிதுன ராசிக்கார அன்பர்கள்லாம் தற்போதைய நிலைமையில் யாரோ ஒருத்தர்கிட்ட மாட்டுவீங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா, ஒரு ஆண்களாக இருந்தால் பெண்களாக இருந்தால் ஒவ்வொரு எதிர்பாலினத்தை விட்டு ஆண்களாக இருந்தால் பெண்கள் விஷயத்தில் மாட்டீங்க, பெண்களாக இருந்தால் ஆண்கள் விஷயத்தில் மாட்டீங்க. ஃபோன் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஏதாவது சீக்கிரட்டு இல்லை யார்கிட்டயோ தெரியாமல் பேசிகிட்டு இருந்தீங்க, இல்லை ஏதாவது ஒரு மெசேஜில் பண்ணியிருந்தீங்க, என்றைக்கோ ஒரு பண்ண தப்புக்கு இன்றைக்கி மாட்டேன் சார் அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்துச்சுன்னா இந்த டைமில் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய தரணும். வீடியோ முழுசாக பாருங்கள், நிறையா முக்கியமான சில விஷயங்கள் இருக்குது. மிதுன ராசியில் இருக்கிற எல்லாருக்குமே அது நடக்குமானா குறிப்பிட்ட தசாபுத்திக்கு உங்களுக்கு கண்டிப்பாக அது நடக்கும். இந்த மிதுன ராசியில் இருக்கிறவங்க ரொம்ப ஷாக்கிங்கோலாம் பார்க்க வேண்டாம். ஒரு சிலருக்கு தான் சொன்னேன், ரொம்ப அப்படி பதட்டப்பட்டுட்டு பயப்பட்டுலாம் பார்க்க வேண்டாம். அப்படி ஏதாவது உங்களுக்கு இருந்தது, இப்போ சைடில் தான் அஃபேர் மாதிரி ஏதாவது ஒரு மாதிரிலாம் இருக்குது அப்படின்னா தயவு செய்து இந்த டைமில் ஸ்கிப் பண்ணிக்கங்க. மாட்டிக்கிங்க. பெரிய பேர் கெட்டுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கிறது வாய்ப்புகள் 100% உண்டு. தயவுசெய்து கொஞ்சம் பார்த்து அமைதியாக இருந்துக்கோங்க. அதே போல் அந்த மாதிரி விஷயத்தில் சண்டை சச்சரவுகள் உங்களுக்கு ஏற்கனவே நடந்துட்டுருக்கு அப்படின்னா அந்த விஷயங்கள் வந்து ரொம்ப பெருசாகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அதை ரொம்ப நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும். இப்போ நான் சொல்ல போகிறது வந்து பார்த்திங்கன்னா ராசி பலன். ஸோ இதில் இருக்கிறது 100% எல்லாத்துக்கும் பொருந்துமானா பொருந்தாது. ஒரு 60% தான் பொருந்தும். ஏன்னா தசாபுத்தி வேறு, நட்சத்திரம் வேறு, அதே மாதிரி உள்ளே இருக்கக்கூடிய மற்ற பிறந்த நேரம், பிறந்த ஊர், உங்களோட பிரயாணிக்கூடிய மற்ற ராசிகள்லாம் வேறு வேறு. ஸோ இந்த மிதுன ராசி அப்படிங்கிறது காற்று தத்துவ ராசி. இதோட பேசிக் நான் சொல்லிடுறேன். மெர்க்குரி பிளானட்னு சொல்லுவாங்கள்ல, ஸோ இந்த மாதிரி காற்று தத்துவ ராசி. இதனால் இந்த ராசிக்காரங்க வர புத்திசாலித்தனம் அதிகமாக இருக்கும். புத்திசாலித்தனம் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் பண்ணக்கூடிய விஷயங்கள் ஒரு நாள் உங்களுக்கு பாடம் கற்பிக்கும் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. பேச்சு திறமை உங்கள்கிட்ட அதிகம். ஈஸியாக ஒருத்தர்கிட்ட பேசி அப்படியே கேன்வாஷ் பண்ணி விட்றீங்க. ஒரு 10 நிமிஷம் எக்ஸ்ட்ரா பேசினீங்கன்னா அவனை ஈஸியாக நீங்கள் வந்து டேக்கிள் பண்ணிடுவீங்க. புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ளக்கூடிய ஆர்வம் அதிகம் உங்கள்கிட்ட. தகவல் பரிமாற்று திறன் உங்கள்கிட்ட ரொம்ப அதிகம். சூழ்நிலைக்கேற்ப மாறும் திறன் உங்களுக்கு அதிகம். ஒரு இடத்துல கொண்டு போய் விட்டான் அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் தப்பிச்சு வந்துருக்க முடியும். இல்லை சார் அப்படிலாம் ஒன்றும் இல்லை சார் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ஆனால் உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்க தான் தெரியும் உங்களை பற்றி. இந்த மாதிரி குணங்கள் கொண்டவங்க தான் இந்த ஜோதிடத்தில் கூறப்படுற சில உண்மையாகவும் சொல்லப்படுது. மிதுன ராசியில் மிகப்பெரிய பலம் மனம் வேகமாக சிந்திப்பது. ரொம்ப வேகமாக சிந்திக்கும். தற்போது மிதுன ராசிக்காரர்களோட குணாதிசயம் என்ன தெரியுமா? இந்த காலகட்டத்தில் மிதுன ராசிக்காரர்கள் மனதில் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வேணும் அப்படிங்கிற மாதிரி சிலர் வந்து வேண்டிகிட்டு இருப்பீங்க. மிதுன ராசியில் அது நல்ல மாற்றமாக இருக்கணும். என்னோடய வாழ்க்கையில் நல்ல மாற்றமாக இருக்கணும், எனக்கு நல்ல முன்னேற்றம் வேணும், நிறைய லாபமான விஷயங்கள் வேணும், என் தொழிலில் முன்னேற்றம் வேணும், நீண்ட ஆயுள் வேணும், என் ஃபேமிலியோடு நான் சந்தோஷமாக இருக்கணும் அப்படி தான் நம்ம வந்து கேட்டுட்ருக்கோம். அது கண்டிப்பாக நடக்கும். புதிய வாய்ப்புகளை தேட வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து உங்களோட மைண்டில் ஓடிட்டே இருக்கும். என்னுடைய திறமை வெளியில் காட்டணும், அதனால் பணம் வருது, பணம் ஒரு பக்கம், பேர் புகழ் கிடைக்கணும், அந்த மாதிரி திறமையை வெளியே காட்டணும் அப்படின்னு நிறையா விஷயத்தில் நீங்கள் வந்து முன்னேறி வருவீங்க. என்னை புரிந்து கொள்பவர்கள் வேண்டும் அப்படின்னு அந்த மாதிரி எண்ணத்தோடு நீங்கள் வந்து முன்னாடி வருவீங்க. புரிந்து கொள்பவர்கள் அப்படின்னா இந்த ராசிக்காரில் பொறுத்த வரைக்கும் நல்லா தெரிஞ்சுக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, இவங்களை யாரும் புரிஞ்சிக்கலை அப்படிங்கிறதே இவங்களோட பெரிய ட்ராபேக்கு. அதை புரிஞ்சிக்கலைன்னா அதை அதோட விடமாட்டாங்க. மைண்டில் போட்டுட்டு குழப்பிக்கிட்டு அதை யாரோ இப்படி சொல்லிட்டான், இப்படி சொல்லிட்டான், ஒரு டைம் இப்படி பேசிட்டான், 3 நாளாக தூக்கம் வரல, 2 நாள் தூக்கம் வரல அப்படிங்கிறலாம் இந்த மாதிரி கேஸ் தான். மிதுன ராசி தான் அதிகமாக இருக்கும். குழந்த மாதிரி மனசு. அதனால் அப்படி ஒரே விஷயத்தை அதிகமாக யோசித்து மனதில் குழப்பம் ஏற்படக்கூடிய நிலைமை சிலருக்கு இருக்கலாம். அது இந்த மிதுன ராசிக்காரர்கள் ரொம்ப அதிகமாக ஈடுபட்ட ஒரு நபராக இருப்பாங்க. மிதுனத்தில் பிறந்தவர்களினுடைய பிறப்பு ரகசியம் என்ன தெரியுமா? அறிவு வளர்ப்பது, மற்றவர்களுக்கு தகவலை கொண்டு சேர்ப்பது. ஒரு மீடியா ஓரியன்ட் ஒர்க்கெலாம் உங்களுக்கு கண்டிப்பாக செட் ஆகும். அதே போல் டிஜிட்டல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் உங்களுக்கு நல்லா செட் ஆகும். அதே போல் புதிய யோசனைகளை உருவாக்குறது. உங்கள்கிட்ட க்ரியேட்டிவ் ஒர்க்ஸ் கொடுத்தீங்கன்னா நல்லா பண்ணுவீங்க. மீடியா ஒர்க்கில் ஒரு ஷார்ட்ஸு இந்த மாதிரி வீடியோ ரெடி பண்ணி போடுறது, கண்டென்ட் கொடுக்குறது, இந்த மாதிரி விஷயம் நல்லா பண்ணுவீங்க. தொடர்புகளை உருவாக்குறதெல்லாம், ஒரு புதிய லிங்க் உருவாக்குறதுலாம் பெரிய விஷயம். ஆனால் அதெல்லாம் நீங்கள் ஈஸியாக பண்ணிடுவீங்க. இந்த மாதிரி பண்பில் பிறந்தவங்க தான் நீங்கள். இவங்களுடைய ஒரு இடத்துல மட்டும் சிக்கி இருக்க மாட்டாங்க. ஒரு இடத்துல மட்டும் அடைச்சி வைக்கக்கூடிய ஒரு நபர் இவங்க இல்லை. ஒரு கூண்டுக்குள்ளே அடைக்கப்பட்ட கிளிகள் இல்லை நீங்கள். ஒரு சுதந்திர பறவை நீங்கள். மிதுன ராசிக்கு யார் எதிரியாக இருப்பாங்க அப்படின்னா, மிதுன ராசிக்காரர்களுக்கு சவாலாக இருப்பவர்கள் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுடைய சிந்தனையை கட்டுப்படுத்த முயற்சிப்பவர்கள். உங்களோட சிந்தனையை யார் கட்டுப்படுத்த முயற்சிக்கிறா? நீ இதை பண்ணாத அதை பண்ணு, அதை பண்ணாத இதை பண்ணு அப்படின்னு யார் சொல்கிறா? இவங்களுடைய பேச்சை தவறாக புரிந்து கொள்ளக்கூடிய நபர்கள், பொறாமைப்படுபவர்கள், மாற்றத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்கள். மிதுனத்தில் பெரிய எதிரி சில நேரங்கள் என்ன தெரியுமா? அதிகமாக யோசனை மற்றும் முடிவு எடுக்க தாமதிப்பது. உங்களுக்குள்ளேயோ நீங்கள் எதிரி வச்சிட்ருக்கீங்க. உங்களை பற்றி பொறாமப்படுறோம் வெளியே இருக்கலாம், ஆனால் யோசித்து முடிவு எடுக்கிறது மறந்து போயிடுறீங்க. ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, ட்ரெயின் போயிட்டுருக்குது, அந்த ட்ரெயினில் போகலாமா இல்லை வேறு ஊருக்கு போகலாமான்னு நீங்கள் யோசிச்சுட்டு நின்றுட்டுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு ட்ரிப்புக்கு போகிறதுக்கு போயிட்டுருக்குன்னு வச்சுக்கோங்க. ட்ரெயின் போகிற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடாதுங்க. அதில் தான் நீங்கள் தப்பு பண்ணுறீங்க. யோசிச்சுட்டு இருந்தேன் சார், திடீர்னு ஒருத்தன் ஜெயிச்சிட்டான் அப்படிங்கிற மாதிரி விடக்கூடாது. யோசிச்சுட்டு இருந்தேன் சார், டக்குன்னு முடிவு எடுத்தேன், டக்குன்னு நான் போனேன், நான் ஜெயிச்சிட்டு வந்துட்டேன் சார் அப்படிங்கிற மாதிரி இருக்கணும். இன்னும் நான் போய் ஜெயிக்கணும் சார், அடுத்துக்கு இப்போ நான் டக்குன்னு முடிவு எடுக்கணும் சார், இப்போ நான் இதை விட பெரிய வெற்றியை நான் வந்து வாங்கணும் சார் அப்படிங்கிற மாதிரி நம்ம இருக்கணும். குடும்பத்தில் யார் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க அப்படின்னா, மிதுன ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் நண்பர்கள் போல் பழகக்கூடிய குடும்ப உறுப்பினர்கள் நல்ல ஆதரவாக இருப்பாங்க. அதுவும் உங்கள் தாய் வழி சொந்தங்கள் உங்களுக்கு ஓரளவு பரவாயில்லையா இருக்கும். தந்தை வழி சொந்தங்கள் ரொம்ப உங்களுக்கு எதிரியாக தான் இருப்பாங்க. இவங்களுடைய கருத்தை கேட்பவங்க ரொம்ப நெருக்கமாக இருப்பாங்க. உங்களுடைய கருத்து யாரெல்லாம் கேட்குறாங்கன்னு ஃபஸ்ட்டு பாருங்கள்.
அதே போல் சவால் தருபவர்கள் எப்பொழுதும் கட்டுப்படுத்த நினைப்பவங்க. உங்களை யார் கட்டுப்படுத்த நினைக்கிறா? இவங்களுடைய சுதந்திரத்தை புரிந்து கொள்ளாதவங்க. யாருமே புரிஞ்சுக்காமல் ஏதோ ஒரு விஷயம் நடந்துகிட்ருக்கு அப்படின்னா யார் புரிஞ்சுக்காமல் இருக்கா? அதெல்லாம் ஃபஸ்ட்டு நோட் பண்ணி பாருங்கள். மிதுன ராசிக்கு பொருத்தமான மொழிகள் அப்படின்னு சொல்லணுன்னா, இந்த ராசிக்காரன் சுயமாக உண்டாகிறவன், எந்த ஒரு சூழ்நிலையும் வெற்றி காணக்கூடியவன். மிதுன ராசிக்கு பொருந்தக்கூடிய முக்கியமான துறைகளில் ஜோதிடத்தின் ரீதியாக சில விஷயமும் நான் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. தகவல் தொடர்பு, உங்களுக்கு நான் முன்னாடி சொல்லிட்டேன்ல, மீடியா, யூடியூப்பு, பத்திரிக்கை, பேச்சாளர், மார்க்கெட்டிங், இந்த மாதிரி ஏதோ ஒரு தகவல் துறையில் நீங்கள் வந்து மேன்மைக்கிறது வாய்ப்புகள் உண்டு. வியாபாரம், ஆன்லைன் பிஸ்னஸ். ஆன்லைன் பிஸ்னஸ் அப்படிங்கிறது ஒரு பிஸ்னஸ் வந்து பெருசாக எடுத்துகிட்டு போகிறதுக்கும் ஒரு ஆன்லைன் பிஸ்னஸ் தான் மேட்ச் ஆகும். அந்த பிஸ்னஸில் மிகப்பெரிய ஒரு வெற்றி அடைகிறதுக்கும் அந்த ஆன்லைன் பிஸ்னஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு சவாலான ஒரு விஷயத்தை வந்து முன்னாடி கொண்டு வந்து கொடுக்கும். டிஜிட்டல் தொழில், டிஜிட்டல் தொழிலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த ஒரு விஷயம் பண்ணிங்க அப்படின்னா சரி, மிதுன ராசிக்காரர் லைஃப்பில் ஒரு டைமாவது டிஜிட்டல் தொழிலுக்குள்ளே போயிட்டு வந்துடுவீங்க. தொழிலாக்காக இல்லை அப்படின்னாலும் ஏதோ ஒரு ரீதியான ஒரு விஷயத்துக்காக டிஜிட்டலுக்குள்ளே போயிட்டு வந்துடுங்க. ஏற்றுமதி இறக்குமதி வந்து தசாபுத்தி தான் தீர்மானிக்கும். உங்களுடைய ராசிப்படி உங்களுக்கு ஆப்டாக பொருந்தலாம், அவ்வளோதான். விற்பனை துறை, நீங்கள் ஏதாவது இந்த ஷாப்பு, மார்க்கெட், இந்த மாதிரி விஷயங்களை பண்ணலாம். அறிவு சார்ந்த வேலை அப்படின்னா ஆசிரியர் வேலை, ஆலோசகர், எழுத்து, பயிற்சி வழங்குதல், இந்த மாதிரி விஷயத்தில் உங்களுக்கு முன்னுரிமை இருக்குது. முன்னுரிமைனா இந்த ராசிக்காரன் முன்னாடி போனால் மற்ற ராசி நகர்ந்து நிற்கும், அந்த மாதிரி சில விஷயங்கள்னு வச்சுக்கோங்களேன். தொழில்நுட்பம் அப்படின்னா கணினி, கம்ப்யூட்டர் நாலேஜ் இல்லாத ஒரு துறை கிடையாது, டெக்னாலஜி இல்லாத ஒரு துறை கிடையாது. மென்பொருள் சார்ந்த துறைகள், அதாவது சாஃப்ட்வேர், இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட துறைகளுக்கு உங்களுக்கு வந்து உங்களுடைய ராசி வந்து பொருந்தும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இனி வரக்கூடிய கால தொழில் நிலை அப்படின்னு பார்த்திங்கன்னா, மிதுன ராசிக்காரர்கள் புதிய தொடர்புகள் மூலம் வாய்ப்புகள் பெறலாம். பழைய திறமைகளை புதிய முறையில் பயன்படுத்தலாம். ஒரே நேரத்தில் பல விஷயங்கள் செய்வதை கட்டுப்படுத்தணும். ஒரு திட்டத்தை தேர்வு செய்து தொடர்ந்து செய்வது வளர்ச்சி அதிகரிக்கும். ஒரு திட்டத்தை தேர்வு செய்து அதையே தொடர்ந்து செய்வது வளர்ச்சி அதிகரிக்கும் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. எந்த தொழில்களுக்கு செட் ஆகும் அப்படின்னா, மிதுனத்திற்கு மீடியா, டிஜிட்டல் மார்க்கெட்டிங், விற்பனை, பேச்சு சார்ந்த தொழில், கல்வி, வணிகம், பயணம் சார்ந்த தொழில், இதெல்லாம் வந்து சாதகமாக இருக்கும் அப்படின்னு ஜோதிட ரீதியாக சொல்லப்படுது. இதில் இன்னொன்று நீங்கள் யோசிச்சிக்காங்க, இதெல்லாம் வந்து உங்களுடைய ஓவரால் ஜோதிட லக்கினம், நட்சத்திரம், அதெல்லாம் உள்ளே இருக்குது. உள்ளே பார்த்துட்டு தசாபுத்தி எப்படி இருக்கோ அதை வச்சு நம்ம வந்து கணிச்சிக்கலாம். இதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் லோக்கலில் இருக்கக்கூடிய ஜோதிடர்கிட்ட உங்களுடைய பிறந்த நேரம், பிறந்த ஊரில் வந்து சொன்னீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக் ஜாதகத்தை செக் பண்ணி சொல்லிடுவாங்க. அதை செக் பண்ணி சொல்லும்போது நீங்கள் அதை ஃபஸ்ட் செக் பண்ணுங்கள், கரெக்டாக உங்களுக்கு சொல்லியிருக்காங்களா அப்படின்னு. இல்லை அப்படின்னா கீழே ஒரு நம்பர் கொடுத்துங்க, அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள். பிரபல ஜோதிடர் தான் பேசுவார். விவிஐபி ஜோதிடரோட அப்பாயின்மெண்ட் பேசுகிறது தான் ஜோதிடர் பார்ப்பாங்க. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் வெயிட் பண்ணி பார்க்கலாம், இல்லை அப்படின்னா நீங்கள் உங்களுடைய ஒர்க் பார்க்கலாம். ஸோ இது மெயினாக சொல்கிறது தான். விருப்பம் இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டலாம். இது உங்களுடைய விருப்பத்தின் பேரில் தான் நம்ம சொல்கிறோம். இது அட்வர்டைஸ்மெண்ட் எடுத்தாலும் சரி, இல்லை நீங்கள் ப்ரொமோஷன் எடுத்தாலும் சரி, அது உங்களுடைய விருப்பம் தான். எந்த திசை வந்து உங்களுக்கு சாதகமாக இருக்க போகுது அப்படின்னா, வடக்கு, வடகிழக்கு திசைகள் வந்து வளர்ச்சியை தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். நீங்கள் நிலம் வாங்குறதோ, வீடு வாங்குறதோ, அந்த மாதிரி சைடில் வாங்கினீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது. நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துக்கு வடக்கு, வடகிழக்கு. இந்த ராசிக்காரங்க செய்வன, கந்திஷ்டி, இந்த மாதிரி விஷயங்களில் கொஞ்சம் எச்சரிக்கையாகவும் இருக்கணும் அப்படின்னு சொல்லணும். ஒரு சிலர் வந்து இதெல்லாம் இருக்குமோன்னு பயந்துகிட்டே இருப்பீங்க. சில ஆன்மீக நம்பிக்கைகளின்படி மிதுன ராசிக்காரர்களுக்கு அதிகமான மக்கள் தொடர்புவதால் கந்திஷ்டி ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு நடைமுறை காரணங்கள் தான் இருக்குமே தவிர கந்திஷ்டி மட்டும் மெயின் ரீசனாக இல்லை அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. மன அமைதி, நல்ல சூழல், நல்ல பழக்கங்கள் முக்கியம். ஸோ அது ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. அதே போல் நல்ல நேரம் எப்போது ஆரம்பிக்கும் அப்படின்னா, மிதுன ராசிக்காரர்களுக்கு பொதுவாகவே அறிவு சார்ந்த முயற்சிகள் ரொம்ப நல்லது தான். புதிய தொடர்புகள் உண்டாகுது, கற்றல் உண்டாகுது. மூலம், அதாவது ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா, ஒரு விஷயத்தை நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா அதை பல பேர் கற்றுக் கொடுக்கக்கூடிய ராசி. நீங்கள் ஒரு விஷயத்தை கற்றுக்குறீங்க அப்படின்னா அதை அதோட விட்டுற மாட்டீங்க. அதன் மூலமாக முன்னேற்றம் கிடைக்குமா, காலங்கள் முக்கியமாக உங்களை வந்து முன்னாடி கொண்டு போகுமா அப்படிங்கிற அளவுக்கு உள்ளே போவீங்க. துல்லியமான காலம் அறிய பிறந்த தேதி, பிறந்த நேரம், இடம் இது இருந்துச்சு அப்படின்னா தான் துல்லியமான உங்களுக்கு காலம் எப்படி இருக்க போகுது, நல்ல நேரம் எப்படி இருக்க போகுது அப்படின்லாம் வந்து ஃபுல்லாக எக்ஸாக்டாக சொல்ல முடியும். அதிர்ஷ்டமான நிறங்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஜோதிட நம்பிக்கைப்படி பச்சை, இளம் பச்சை, வெள்ளை, மஞ்சள் இது எல்லாமே அதிர்ஷ்டமான நிறம். சாதகமான நிறங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பச்சை, இளம் பச்சையெல்லாம் இருக்குது பார்த்திங்களா, இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா கையில் ஒரு கர்ச்சீஃபாக வச்சுட்டிங்கன்னா கூட உங்களுக்கு பரவாயில்லையாக தான் இருக்கும். அதிர்ஷ்ட எண்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5, 14, 23 இது மிதுனத்துக்கே உண்டான ஒரு நம்பர். சில நேரங்களில் இது உங்களுக்கு ரொம்ப ஆப்டாக பொருந்தும், சில நேரங்கள் நீங்களே எதிர்பார்க்கல அப்படின்னாலும் இந்த நம்பர் உங்களோட வாழ்க்கையில் வந்து சுற்றும். அதிர்ஷ்டமான நாள்னா புதன்கிழமை தான் முக்கியமான நாளாக வந்து கருதப்படுது. அந்த நாட்களை எதிர்த்தவங்களால வெற்றி உண்டு அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் மிதுன ராசிக்காரங்க பேசி புரிந்து கொள்ளக்கூடிய துணையை விரும்புவாங்க. உங்கள்கிட்ட நல்லா பேசணும், பேசி உங்களை வந்து புரிஞ்சிக்கணும் அப்படிங்கிற ஒரு துணை தான் உங்களுக்கு வந்து தேவைப்படும். நட்பு போல் இருக்கக்கூடிய உறவை விரும்புவாங்க. அது அப்படியே ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும், ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும், அந்த மாதிரி ஒரு தான் எங்களுக்கு தேவைப்படுது. திருமணத்தில் வெளிப்படையான பேச்சு முக்கியம். வெளிப்படையான பேச்சு, ரொம்ப வெளிப்படையாக இருக்கணும். அதிகமாக யோசித்து சந்தேகம் கொள்ளாமல் இருப்பது நல்லது.
ரொம்ப டீப்பாக யோசித்து அது சந்தேகப்படாமல் இருப்பது ரொம்பவே நல்லதுங்க. குழந்தை பாக்கியத்தை பொறுத்த வரைக்கும் ஜோதிட ரீதியான விஷயத்தில் குழந்தை பாக்கியம் முழு ஜாதகத்தை வைத்து பார்க்கப்படுதுங்க. மிதுன ராசிக்காரர்கள் குழந்தைகளோட நண்பர் போல் பழகுவாங்க. ஸோ இந்த ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் குழந்தைகள் வரம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இந்த டைம் உண்டு. குழந்தை இல்லாமல் ரொம்ப நாளாக தவிச்சிட்ருக்கீங்க அப்படின்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு குழந்தை வரம் கொடுப்பதற்கு ஒரு அற்புதமான காலகட்டம். கடவுள் மூலமாகவே அது நல்லபடியாக நடக்கும் அப்படிங்கிறத மைண்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க. கல்வி மற்றும் அறிவுக்கு முக்கியத்துவம் தருவாங்க இந்த காலகட்டத்தில். குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக உண்டு. அதே போல் அன்றைக்கே சொன்னது தான், திருவண்ணாமலை கோயிலுக்கு போயிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய மேல்மலையனூர் கோயிலுக்கு போயிட்டு பழனியில் கீழே திரு ஆவினங்குடி அப்படிங்கிற ஆலயத்தை தரிசிச்சுட்டு மேலே இருக்கக்கூடிய பழனியில் வழிபட்டு வந்தால் அப்படின்னா ரொம்ப நல்லதுங்க. அதே போல் இந்த ராசிக்காரர்களுக்கு திருமண ரீதியான சிக்கல்கள் இருந்துச்சு அப்படின்னா திருச்செங்கோடு அர்த்தநாதீஸ்வரர் கோயிலுக்கு போயிட்டாங்க, அது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே போல் இந்த ராசிக்காரங்க தொழில் வண்டி வாகன யோகம்லாம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு நம்ம பார்த்துக்கலாம். மிதுன ராசிக்காரர்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயம், பயணம், தொடர்பு, வணிகம் இந்த மூலமாக முன்னேற்ற வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படின்னு ஜாதக ரீதியாக சொல்லப்படுது. வாகன யோகம் தனிப்படையான ஜாதகத்தை பொறுத்து நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி செக் பண்ணி சொல்லிக்கலாம். இந்த பயணம், தொடர்பு, வணிகம் இது மூலமாக லாபமும் நீங்கள் எடுக்க முடியும். அதுக்கு சார்ந்து தொழில்கள் பண்ணிங்க அப்படின்னாலும் உங்களுக்கு பரவாயில்லையாக இருக்கும். அதை ஃபஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. சொத்து யோகம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா மிதுனம் பொதுவாகவே அறிவு மற்றும் இயக்கம் சார்ந்த ராசி அப்படின்னு சொல்லுவாங்க. சொத்து சேர்க்கை திட்டமிட்ட சேமிப்பு உங்கள்கிட்ட இருக்கும். ஆனால் அதுக்கு தகுந்த செலவுகள் இருக்கும். அதை கரெக்டாக நீங்கள் பிளான் பண்ணி பண்ணிங்க அப்படின்னா திட்டமிட்ட சேமிப்பு கொஞ்சம் நல்லாவே இருக்கும். நீண்ட கால முதலீடு ரொம்ப நல்லதாக இருக்கும். இந்த ராசிக்காரங்க இன்னொன்று ஃபஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க, வண்டி வாகனம் உங்களுக்கு அமையுது இந்த காலகட்டத்தில் அமையுது. வண்டி வாகனம் வாங்கலாம். வண்டி வாகனம் வாங்கினாலும் ரொம்ப எச்சரிக்கையாக ஓட்டணும் இந்த காலகட்டத்தில். இரவு நேரத்தில் வண்டியை நீங்கள் தொடவே கூடாது. இரவு நேர பயணத்தை அவாய்ட் பண்ணிக்கோங்க. மது அருந்தியோ அல்லது ஏதாவது ரொம்ப டீப் ஸ்லீப்லாம் வண்டி எடுக்காதீங்க. அது நீங்கள் மெயினான ஒரு விஷயம். அதே போல் தீய பழக்கங்கள் இந்த டைம் நீங்கள் கைவிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப நல்லது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். அடுத்த 12 நாட்கள் பொதுவான பலன் நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு 3 நாள்னு பார்த்திங்கன்னா புதிய யோசனைகள் தோன்றும். அந்த புதிய யோசனைகள் மூலமாக பல நன்மைகள் உண்டு. முக்கிய முடிவுகளை அமைதியாக எடுக்கணும். அதாவது ரொம்ப அமைதியாக எடுக்கணும். யார்கிட்டையும் சொல்லக்கூடாது. அடுத்த ஸ்டெப் என்னென்னு கேட்கக்கூடாது. அதெல்லாம் பார்த்துக்கணும். அடுத்த 3 நாட்கள்னு பார்க்கும்போது தொடர்புகள் மூலம் வாய்ப்புகள் வரலாம். ஸோ தொடர்புகள் மூலமாக வாய்ப்புகள் உண்டு. அடுத்த ஒரு 3 நாள் பண விஷயங்களில் கவனம் தேவை. ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் பண விஷயந்தான். இந்த ராசிக்காரில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பணம்லாம் வருங்க. இந்த ராசி பணம் வரக்கூடிய ஒரு காலகட்டம் தான். ஆனால் அதை விட உங்களோட தசாபுத்தி உங்களுக்கு சமமாக இருந்துச்சு அப்படின்னா அந்த பணத்தை சேமிக்க முடியும். தசாபுத்தி உங்களுக்கு கொஞ்சம் மோசமாக இருக்குது, கட்டங்கள் கொஞ்சம் சரியில்லாமல் இருக்குது அப்படின்னா கைக்கு வர பணம் கூட உங்களுக்கு சின்ன சின்ன செலவுகள் மூலமாக செலவாயிடுது. பணம் வரக்கூடிய நேரத்தில் அது செலவாகுது அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்களோட ஜாதகத்தை செக் பண்ணணும். அது என்ன சார் பரிகாரம் அப்படின்னு கேட்டால் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். உங்களுக்கு என்ன தசாபுத்தி நடக்குது அப்படின்னு ஜாதகத்தை பார்த்தா தான் தெரியும். இப்போ நான் சொல்கிறது ராசிபலன், முன்னாடியே வீடியோ ஸ்டார்டிங்கே சொன்னேன். இப்போ நம்ம சொல்கிறது ராசிபலன். முழுமையான பலன் எதில் பார்க்க முடியும்? உங்களோட ஃபுல் கேட்லாகில் தான் பார்க்க முடியும். உங்களோட கேட்லாக் என்ன, உங்களோட மேனுவல் புக் என்ன, ஜாதகம் தான். எந்த நேரத்தில் பிறந்தீங்க, யார் யார் உங்கள் கூட பிறந்தாங்க, யார் யார் இப்போ உங்களோட பிரயாணிக்கிறாங்க, எந்த ஊரில் பிறந்தீங்க, எந்த நாளில் பிறந்தீங்க, எல்லாம் அதில் இருக்கும்ல. அதை வச்சு தான் ஃபுல் கால்குலேஷனே பண்ண முடியும். அதை பார்த்து உங்களோட இதை ஃபுல்லாக டேலி பண்ணி சொல்லிடலாம். அதே போல் அடுத்த ஒரு 3 நாள்னு பார்த்திங்கன்னா புதிய முயற்சிகளுக்கு திட்டமிட்ட நல்ல நேரம் உண்டாகுதுங்க. புதிய முயற்சி, இந்த புதிய முயற்சியின் மூலமாக பல நன்மைகள் வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. சின்ன சின்ன விஷயத்தில் நீங்கள் மாற்றுறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு. ஒன்று தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க, மிதுன ராசி நல்ல காலம் பிறந்துருச்சு. அது உங்களுக்கு இன்னும் கையில் கிடைக்கல அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. கையில் கிடைக்கல அப்படின்னா என்ன சார் அப்படின்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு இன்னும் டைம் ஃபுல்லாக ஃபுல்ஃபில் ஆகலை. உங்களோட தசாபுத்தி என்ன, நல்ல நேரம் பிறந்துச்சு மிதுன ராசிக்கு, ஆனால் என்ன அப்படி ஒன்றும் தெரியலையே சார் அப்படிங்கிறவங்க ஜாதகத்தை தான் செக் பண்ணும். ராசிக்கு நல்ல நேரம் பிறந்துச்சு, உங்களோட லக்கின்னு அதுக்கு ஆப்டாக பொருந்துதா, அதுக்கு தகுந்த மாதிரி செயல்படுதா, அதுக்கப்புறம் இந்த தசாபுத்தி செயல்படுதா, நட்சத்திரம் செயல்படுதா, இது எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு தான் உங்களுடைய முயற்சியை நீங்கள் அடுத்த ஸ்டெப்புக்கே போடணும். வெறும் ஹார்ட் ஒர்க்கை மட்டுமே போட்டுட்டு, அதாவது பழசெல்லாம் சொல்லுவாங்கள்ல, மாடு செக்காட்டும், அது பாட்டுக்கு ஆட்டிக்கிட்டே இருக்கும். அதில் உள்ளே இருக்குதா இல்லையான்லாம் தெரியாது, அது பாட்டுக்கு சுற்றிக்கிட்டே இருக்கும். ஏன்னா அது நேராக கட்டி விட்டாங்க. குதிரை கடிவாளம் கட்டி விட்டால் அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கும், சைட்லாம் எதுவும் பார்க்காது. அந்த மாதிரி நீங்கள் போயிட்டுருக்கீங்க. உங்களுக்கு வருமானம் வந்துச்சா வரலையான்லாம் தெரில, வருது செலவு பண்ணுறீங்க, வருது செலவு பண்ணுறீங்க. அந்த இவன் சொல்லுவான்ல, சுட்டா செத்தா ரிப்பீட்டுங்கம்பாங்கள்ல, அந்த மாதிரி போயிட்டே இருக்கீங்க. அது தேவையே இல்லைங்க. உங்களுக்கு ஃபஸ்ட்டு வருமானம் வரணும், அதுக்கு தகுந்த மாதிரி உங்களோட லைஃப் சேஞ்ச் ஆகணும். அதுக்கு தகுந்த ஸ்டெப்பு தான் நீங்கள் எடுக்கணும். நீங்கள் பாட்டுக்கு வாழ்கிறோமே அப்படின்லாம் இது பண்ணாதீங்க. ஹாப்பியாக வாழணும், அதுதான் நம்மளுக்கு மெயின். ஸோ அதை ஃபஸ்ட் நீங்கள் ஸ்டெப்பை எடுத்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய நன்மை உண்டு அப்படிங்கிற ஞாபகம் வச்சுக்கோங்க. இனி மிதுன ராசிக்காரங்க செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா புதிய திறமை கற்றுக்கொள்ளுங்க, நல்ல தொடர்புகளை உருவாக்குங்க, சேமிப்பை அதிகப்படுத்துங்க, ஒரு இலக்கில் கவனம் செலுத்துங்க, பேச்சை சரியான முறையில் பயன்படுத்துங்க. இது 5ம் பண்ணிங்க அப்படின்னா மிகப்பெரிய நன்மை உண்டு அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. புதிய திறமையை கற்றுக்கொள்ளுங்க அப்படின்னா புதிய திறமை அப்படிங்கிறது உங்களோட லைஃப்பில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்டெப்பாக இருக்கும். நல்ல தொடர்புகளை உருவாக்குங்க அப்படிங்கிறது ஒரு முக்கியமான பாயிண்ட்டுங்க.
நல்ல தொடர்புகள் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு வளர்ச்சிக்கான ஒரு ஸ்டெப் அப்படின்னு சொல்லுவாங்க. நல்ல நல்ல பாயிண்ட்ஸ். சேமிப்பை அதிகப்படுத்துங்க அப்படின்னா, உங்களோட லைஃப்பில் சேமிப்பு இருக்குது அப்படின்னா அந்த சேமிப்பை கரெக்டாக நீங்கள் சேமிச்சிங்க அப்படின்னா போதும். ஒரு விஷயத்தை பார்த்தோன்னே டக்குன்னு ஒரு லக்ஸுரியான பொருள் வாங்கலாம், லக்ஸுரியான கார் வாங்கலாங்கிறது அடிப்படை. லக்ஸுரியான கார் வாங்கலாங்கிறது அது உங்களுடைய இது தானே. ஸோ அதெல்லாம் யோசித்து நம்ம செயல்பட்டோம் அப்படின்னா நன்மை உண்டு. ஒரு இலக்கில் நீங்கள் கவனம் செலுத்துனீங்க அப்படின்னா அதை நோக்கி பிரயாணம் பண்ணிங்க அப்படின்னா வெற்றி உண்டு. கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக பண்ணுங்கள், கண்டிப்பாக வெற்றி உண்டு. பேச்சு சரியான முறையில் பயன்படுத்துங்க. தேவையில்லாத இடத்துல கோவப்படாதீங்க, சரியான இடத்துல சரியாக பேசுங்க. செய்யக்கூடாது என்ன தெரியுமா, ஒரே நேரத்தில் அதிக வேலை தொடங்குறது. அவசர முடிவுகள் எடுக்காதீங்க. தேவையில்லாத வாக்குவாதம் வேண்டவே வேண்டாம். எல்லாரிடமும் தனிப்பட்ட விஷயங்களை பகிர்வது ரொம்ப தப்பு. பரிகாரங்கள் அப்படின்னா நம்பிக்கை அடிப்படையில் புதன்கிழமை வழிபாடு, பச்சை நிறம் பயன்படுத்துதல் ரொம்ப தவறு. அதே போல் பச்சை நிறம் பயன்படுத்துதல் ரொம்ப தவறு அப்படின்னா இந்த ராசிக்காரங்க ஒரு மெயினாக சொல்கிறேன், முருகர் வேஷ்டியோ அல்லது பச்சை நிற ஆடையோ பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா தீய விஷயங்களுக்கு போகாதீங்க. இந்த ராசிக்காரர் சொல்கிறேன். ஏன்னா சார் இப்படிலாம் ஒன்று இருக்கா, இது ஒரு மூடநம்பிக்கை, அதெல்லாம் நீங்கள் உங்களோட கருத்து. புதன்கிழமை வழிபாடு பண்ணுங்கள். பச்சை நிற ஆடை அணிந்து வேறு எங்கேயும் போகாதீங்க. கோயிலுக்கு போயிட்டாங்க ரொம்ப நல்லது. கல்வி உதவி அல்லது புத்தகம் தானம் செய்யுங்க, ரொம்ப நல்லது. விநாயகர் வழிபாடு ரொம்ப ஒரு நல்லது தரும். மன அமைதிக்காக தியானம் செய்யுங்க, ரொம்ப 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 ப்ளஸ் பாயிண்ட்டாக வரும். இந்த ராசியை பொறுத்த வரைக்கும் அறிவு ப்ளஸ் பேச்சு திறன் ப்ளஸ் மாற்றத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய திறன், இதுதான் சரியான பாதையில் இந்த திறமைகளை பயன்படுத்தினா வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் பெற முடியும் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த விஷயத்தில் வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருக்குன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. இதுவரை நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் பட்டன் மறக்காம ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதில் ஆல் அப்படின்னு கிளிக் பண்ணிக்கோங்க. அதே போல் ஃபேஸ்புக்கில் பார்த்துருக்கீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. எல்லோருக்கும் நன்றி நண்பர்களே.